இந்த ஒரு நாளைக்கு அரிசி சாப்பாடு கிடையாது. எல்லாருக்கும் தொப்பம் இருக்கும். தொமுக்கு தொக்கடின்னு ஒரு தொப்பம் இருக்கும். மனசை திடம் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு இட்லி இல்ல, தோசை இல்ல, குருச்சரணம். இதை பார்த்துட்டு இருக்க அன்பான அறிவான செல்லங்கள் எல்லாரும் எல்லாவித நன்மைகளையும் பெற்று 100 ஆண்டு வாழணும்னு வேண்டிக்கிறேன். இன்னைக்கு கொஞ்சம் உடல்நலத்தை பத்தி எப்படி பண்ணலாம். ஏன்னா கடவுள் அப்படிங்கிறது எங்கெல்லாமோ இல்லை, உங்களுடைய ஒவ்வொரு செல்லுலையும் கடவுள் இருக்காரு. அப்ப உங்க உடம்ப நீங்க பாத்துக்கணும் இல்லையா? அப்ப இந்த உடம்ப நம்ம எப்படி வச்சுக்க போறோங்கிறத இப்ப நம்ம பார்க்க போறோம். நீங்க என்ன பண்ணணும், கட்டாயம் உணவுல நீங்க கவனம் செலுத்தணும். எல்லாரும் நீங்க பாத்தீங்கன்னா ரோட்ல உட்காந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் தொப்பம் இருக்கும். தொமுக்கு தொக்கடின்னு ஒரு தொப்பம் இருக்கும். புரிஞ்சுதா? ஆணல்ல பெண்ணல்ல எல்லாருக்கும். எல்லாரும் பாத்தீங்கன்னா ட்ரெஸ்ஸும் நீங்க வேணுமா அதை வாட்ச் பண்ணி பார்க்கணும். பாத்தீங்கன்னா தெரியும். எத்தனை பேர் தனக்கு நல்லா அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு போறாங்கன்னு பாத்தீங்கன்னா வெரி ஃபியூ தான். இல்ல அந்த மாதிரி இருப்பாங்க. நீங்க எனக்காக நீங்க இதை பண்ணி பார்க்கணும். அதுக்கு அதெல்லாம் நான் சொல்றேன். புரிஞ்சிச்சா? அடுத்தது, இயற்கையான சாப்பாடு ஏதாவது நீங்க சாப்பிட்றீங்கன்னா கிடையாது. இட்லி சாப்பிடுறீங்க, தோசை சாப்பிடுறீங்க, பூரி சாப்பிடுறீங்க, சப்பாத்தி சாப்பிடுவீங்க இல்லையா, பரோட்டா சாப்பிடுவீங்க, இதெல்லாம் சாப்பிடுவீங்க. பட் இயற்கையான நீங்க கீரைகளை சாப்பிட்றதுங்கிறது ரொம்ப கம்மி. புரிஞ்சிச்சா? பழங்கள் சாப்பிட்றது, மாம்பழம் தான் சாப்பிடுவீங்க, நான் ஒத்துக்கிறேன் இல்லையா. மற்றபடி மாதுளம்பழம் முக்கியமான பழங்கள்லாம் இருக்கு. நான் அதெல்லாம் இப்ப சொல்ல போறேன். இப்ப என்னென்ன பார்க்கலாம். இன்னைக்கு ஒரே நாளுக்கு ஏன்னா முதல்ல உங்க உடல் நல்லா சக்தியா இருக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா முதல்ல உங்க உடம்ப கட்டாயமா கவனிங்க. இன்னைக்கு என்ன சாப்பிட போறேன், இன்னைக்கு ஏதாவது ஒரு கம்பு இல்லாட்டா ஒரு கேழ்வரகு இல்லையா, இந்த ரெண்டுல ஏதாவது ஒண்ணு கட்டாயமா சேர்த்துக்கோங்க. கம்பு கேழ்வரகு இல்லையா சாப்பாட்டுல சேர்த்துக்கோங்க. அடுத்தது சௌ அதை கூட்டாவோ பொரியலாவோ பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. இன்னைக்கு நான் சொல்றேன். எப்படி சேர்த்துக்குவீங்களோ, தோசையா பண்ணுவீங்களோ, எதா பண்ணுங்களோ இல்ல, காலையில வெறும் வயிற்றுல ஒரு பரங்கிக்காயோ ஒரு 10, அதாவது வெள்ளை பூசணியோ ஒரு 10 சாப்பிடுங்க. புரிஞ்சா? இந்த ஒரு நாளைக்கு அரிசி சாப்பாடு கிடையாது. நோ இட்லி, நோ தோசை இல்ல, நோ சாதம், ரசம், சாம்பார், அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நீங்க என்ன பண்றீங்க, இன்னைக்கு ஒரு நாளைக்கு அரிசி சாப்பாடு வேண்டாம். இன்று அதுக்கு 10 மார்க்குமா, சும்மா இல்லை அரிசி சாப்பிடாம இருந்தா, அதனால சாப்பிடக்கூடாது. அப்புறம் அதே மாதிரி இன்னைக்கு ஒரு நாளைக்கு இந்த உருளைக்கிழங்கு, சேப்பங்கிழங்கு இல்லையா, பீட்ரூட்டு, இந்த ஒரு நாளைக்கு வேண்டாம். பூமிக்கு அடியில் இருக்கிறது ஒரு நாள் வேண்டாம் இல்ல. அது ஒண்ணு. கட்டாயமா வாட்டர்மெலன், மாதுளை இது சாப்பிடுங்க. கட்டாயமா சாப்பிட்டுக்கோங்க இந்த ஒரு நாளைக்கு. ஓகே. அதுக்கப்புறம் இந்த பழங்களை ஜூஸா பண்ற விட எங்களை போல வயசாகி பல்லெல்லாம் போயிடுச்சு அப்படின்னா நீங்க பண்ணலாம். எதுக்கு நீங்க அப்படியே சாப்பிடுங்க. அப்படியே நான் சாப்பிடுவேன் அப்படியே சாப்பிடுங்க. புரிஞ்சிச்சா? அடுத்து உங்களுக்கு இந்த கட்டுப்பாடை கொடுக்கக்கூடிய ஒரு நம்பரை நான் சொல்ல போறேன். அந்த நம்பர் என்னன்னு பாருங்க. 13 20 2 7. இது ஒரு என்ன சொல்றதுன்னா யந்திரம். அது கீழே அது காட்டுவாங்க, உங்களுக்கு அந்த எந்திரத்தை காட்டுவாங்க. 6 3 17 16 19 14 8 1. சரிதானா? அப்புறம் 4 5 15 18. இத காலங்கள் போடணும். 4 காலமா போட்டுட்டு இந்த நம்பர் இருக்கும். இதை வச்சுட்டு அதுக்கு மேல உங்க பிளேட்டை வச்சு சாப்பிடுங்க. இன்னைக்கு ஒரு நாளைக்கு மனசை திடம் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு இட்லி இல்ல, தோசை இல்ல, சாதம் இல்ல, அரிசி சாப்பாடு இல்லைங்கிற கட்டமா காலையில முடிவு பண்ணிருங்க. என்ன வேணுமாலும் சாப்பிடுங்க. இல்லைங்க எனக்கு காலையில டைம் இல்லை, சாப்பிட போற ரொம்ப ஒன்றும் நட்டமே இல்லை, சாப்பிட வேண்டாம். ஒருவேளை சாப்பிடாட்டினாலும் நட்டமே கிடையாது, நல்லதுதான். ஃபாஸ்டிங் இஸ் வெரி குட் ஃபார் த பிரெயின். உங்க பிரெயின் நல்லா வேலை செய்யும் இல்ல. மயக்கம் வந்துருமே எங்க சொன்னாங்கலாம். அப்படிலாம் பார்த்தா பெரிய வேலைலாம் எப்படி ஒரு வேளை சாப்பிட்டுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு எவ்வளோ பேர் ஒரு வேளை தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பிடாமே இருக்கவங்களா இருக்கும். ஜாஸ்மின் இன் ஆஸ்திரேலியா இஸ் நாட் அட் ஆல் ஈட்டிங். அப்படி காத்த வாழ்ந்துட்டு இருக்காங்க இல்லையா. அவங்களாம் பிரச்சேரியன் பேரு. அந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க. அதனால இந்த அளவு இன்னைக்கு இதை மட்டும் நீங்க செய்யுங்க. 10 மார்க் வாங்கிக்கோங்க, அது போதும். ஓகே கண்ணுங்களா? ஓகே. ஐ லவ் யூ ஆல் மை லவ்லி சில்ட்ரன். வீட்டில் கண்ணுங்களா? பாய்.